நேற்று கரூர்ல நடந்திருக்கிற அந்த துயரமான சம்பவத்துக்கு பிறகு 40 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி பல தரப்பாலையும் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டது. ஒரு சில ஊடகவியலாளர்கள், ஒரு சில ஊடகங்கள், ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கைது செய்யப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றார், ஒரு தனிநபர் விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். விசாரணைக்கு பிறகு விசாரணையினுடைய முடிவின் அடிப்படையில் அந்த விசாரணை அறிக்கையில் முழுமையான தகவல்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் சொல்லி முதலமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். நேற்று நடந்திருக்கிற சம்பவம் எந்த அளவுக்கு துயரமானது, கொடூரமானதுன்றதுக்கான ஒரு ஃபோட்டோவை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இப்போ பக்கத்தில் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும், ஒருவருக்கு 8 வயது, இன்னொருத்தருக்கு 4 வயது. இந்த 2 பிள்ளைகளும் இன்றைக்கு உயிரோடு இல்லை. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த பெண்ணும் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அந்த 2 பிள்ளைகளினுடைய அம்மா. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரிட உயிர்கள் சொல்லி இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நேற்றைய நாளில் பதிவாகியிருக்கு. கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் சொல்லி 4 பேரும் ஒரே குடும்பமாக விஜய் கூட்டத்துக்கு வர்றார். விஜயை பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு காட்டலாம்ன்றதுக்காக கூட்டி போயிருக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு சன நெரிசல் ஏற்படுத்தப்படுது. அது விசாரணை மட்டத்தில் இருக்குது. அந்த சன நெரிசலில் சிக்கி இந்த 2 பிள்ளைகளோட உயிர்கள் காவு கொள்ளப்படுது. அந்த பெண்ணுடைய 2 பிள்ளைகளோட அம்மாவோட உயிரும் காவு கொள்ளப்படுது. அந்த குடும்பத்தில் இன்றைக்கு மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு நபர் அந்த பிள்ளைகளோட அப்பா மட்டும்தான். இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நேற்றைய நாளில் பதிவாகியிருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், தமிழக வெற்றிக் கழகம் இந்த நாட்கள் அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற தேர்தலை முன்னிட்டு ரோட் ஷோ சொல்லி ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த மாதிரியான பிரச்சார கூட்டங்களை இந்த நாட்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடத்தி கொண்டிருக்கு. நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நேற்றைய நாளில் 2 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒன்று நாமக்கல், இன்னும் ஒன்று கரூர் சொல்லப்படுற இடம். இந்த சம்பவம் நடந்திருக்கிற பிரதேசம் கரூரில் அந்த கூட்டம் ஆரம்பமாகுது. எதிர்பார்த்த மாதிரி அந்த நேரத்திலேயே கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கு முதல் கூட்டங்கள்லையும் இது நடந்திருக்கு. இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. நாமக்கல் கூட்டம் நடந்து முடிகிறதுக்கு தாமதமாகுது. அப்போ கரூருக்கு போகிறதுக்கும் தாமதம் ஏற்படுது. 7:40க்கு இந்த கூட்டம் ஆரம்பமாகுது. விஜய் அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. கரூரில் விஜயினுடைய கூட்டம் நடத்தப்பட இருக்குன்ற தகவல் வெளிவந்ததிலிருந்து அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அரசியல் ரீதியாக ஏற்படுத்தி இருந்தது. என்னன்னு சொன்னால், கரூர்ன்றது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுது. என்ன சொன்னால், செந்தில் பாலாஜியினுடைய அவரினுடைய மிக முக்கியமான மையப்புள்ளியாக கருதப்படுற இடம். அதிலும் குறிப்பாக ஏடிஎம்கேல இருந்த செந்தில் பாலாஜி டிஎம்கேக்கு மாறினதுக்கு பிறகு அவர் மேல சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆரம்பத்தில் எப்படி அவரை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார், அதுக்கு பிறகு அண்மையில் நடந்த முப்பெரும் விழாவில் ஒரே மேடையில் அவர் வச்சு கொண்டு எப்படி பாராட்டினார் என்ற விஷயங்கள் எல்லாம் அண்மையில் ஒரு சில நாட்களையும் கூட திரும்ப சர்ச்சையாகி இருந்தது. பழைய வீடியோக்களும் புதிய வீடியோக்களும் எடிட் பண்ணி போடப்பட்டிருந்தது. ஒரு சில வருஷங்களுக்கு முதல்ல கடுமையாக விமர்சனம் செய்த ஒரு நபர் அரசியலுக்காக மு க ஸ்டாலின் திரும்ப செந்தில் பாலாஜியை பாராட்டுறார் என்ற மாதிரி, இதுதான் அரசியல் என்ற மாதிரியான கடுமையான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்தது. செந்தில் பாலாஜி பல சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர், ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர். எங்கட நாட்டில் எப்படி பசில் ராஜபக்சவோ 10% மிஸ்டர் 10% சொல்லி பசில் ராஜபக்சவுக்கு ஒரு செல்ல பேர் இருக்கிற மாதிரி, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் 10% இல்லாட்டி மிஸ்டர் 10 ரூபி என்று சொல்லப்படுற ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி. அவருடைய இடத்துக்குள்ளேயே போய் விஜய் ஒரு பிரச்சாரம் செய்ய போறார் என்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. நேற்றைய கூட்டம் 7:40க்கு ஆரம்பமாகுது. இரவு 7:40க்கு ஆரம்பமாகுது. அந்த கூட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இடமும் கூட மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான இடமாக கருதப்பட்டிருந்தது. நேற்றைய கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிற அந்த இடம்ன்றது ஏற்கனவே முதல்ல தெரிவு செய்யப்பட்ட இடம் கிடையாது. பொதுவாக மற்ற அரசியல் கட்சிகள் கரூர்ல ஒரு கூட்டம் நடத்துற சந்தர்ப்பத்தில் அண்மையில் நடந்த முப்பெரும் விழா நடத்தப்பட்ட இடம் கூட கரூரில் நடத்தப்பட்டிருந்தாலும் இந்த சம்பவம் நடந்திருக்கிற அந்த இடத்துல நடத்தப்படல. ஏடிஎம்கே இதுக்கு முதல்ல ஒரு கூட்டத்தை கரூரில் நடத்தி இருக்கு. அதுக்கும் வேற ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனா அதே மாதிரி ஒரு சன நெரிசல் ஏற்படாத, மக்கள் நடமாட்டம் குறைவா இருக்கிற, மக்கள் ஏதாவது பிரச்சனை வருமா இருந்தா ஓரளவுக்கு கலைஞ்சு போகக்கூடிய மாதிரி இடவசதி இருக்கிற ஒரு இடத்தை டிவிக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சு கடிதம் அனுப்பி இருந்தது. பாதுகாப்புத்துறை அதுக்கான அனுமதிகள் கேட்கப்படணும், முறையான அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி முறையான அனுமதியை கேட்கிற கடிதம் இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முதல்லயே பாதுகாப்பு தரப்புக்கு போலீஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஏற்கனவே வேறொரு இடத்துல நாங்க கூட்டத்தை நடத்துறதுக்கு இடத்தை தெரிவு செய்திருக்கிறோம். ஒரு பொறியியலாளரை வச்சு அந்த இடத்தை அளவீடு செய்திருக்கிறோம். அந்த இடத்தினுடைய சதுர அடி 1,20,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட இடம். இந்த இடத்துல கூட்டத்தை நடத்த முடியும். 60,000 பேர் வரைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். அந்த இடவசதிக்கு ஏற்ப 60,000 பேர் வர்றதுக்கான இடவசதி இருக்கு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிறது வெறுமனே 10,000 பேர் மட்டும்தான் சொல்லி அந்த கோரிக்கை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ஏற்கனவே
டிவிக்கே முன்வச்ச அந்த இடம் வந்து மறுக்கப்படுது. மற்ற அரசியல் கட்சிகள் அந்த இடத்துல கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. ஆனா டிவிக்கு அந்த இடத்தை கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த அனுமதி மறுக்கப்பட்டு இன்னும் ஒரு இடம், அதாவது நேற்றைய சம்பவம் நடந்திருக்கிற அந்த இடத்துக்குள்ள கூட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கட்சிக்கு வந்து உருவாகி இருந்தது. இந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டம் வந்து ஆரம்பமாகுது. விஜய் நாமக்கல் கூட்டத்தை முடிச்சு கொண்டு கரூருக்கு நுழையிற சந்தர்ப்பத்திலேயே நாமக்கல்ல கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இளைஞர்கள் ஒரு சினிமா நட்சத்திரம் என்ற சந்தர்ப்பத்தில் வந்து உச்ச நட்சத்திரமா இருக்கிற நபர் அரசியலுக்கு வந்திருந்தாலும் கூட அந்த சினிமாவினுடைய சாயம் என்றது இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவையும் அரசியலையும் கடைசி வரைக்கும் பிரிக்கவே முடியாது. அது இந்த சம்பவத்திலையும் நாங்க பார்த்திருக்கிறோம். நாமக்கல் கூட்டத்தை முடிச்சு கொண்டு கரூருக்கு நுழையிற சந்தர்ப்பத்தில் வெளி இடங்களை சேர்ந்தவர்களும் விஜய் பயணம் செய்கிற அந்த வாகனத்துக்கு பின்னுக்கு அவருக்கு பக்கத்திலேயே மோட்டார் பைக்ல வேற சில வாகனங்கள்னு சொல்லி கரூர் கூட்டத்திலையும் கலந்து கொள்றதுக்குன்னு சொல்லியும் கரூர் மக்களையும் தாண்டி வெளியிடங்கள்ல இருந்த மக்களும் கூட விஜயினுடைய வாகனத்தோட சேர்த்து அந்த இடத்துக்கு பயணம் செய்யறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் தொடக்கம் 3 லட்சம் பேர் வரையில அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததா சொல்லப்படுது. இதுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு வெறுமனே 500 போலீசார் மட்டும்தான். அதுக்கு போலீஸ் சொல்லி இருக்கிற ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இட வசதிக்கு ஏற்ப இந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்புக்குன்னு சொல்லி நாங்கள் கடமைக்கு ஈடுபடுத்தக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை, போலீஸ் அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை வெறும் 500 மட்டும்தான். அந்த அளவுக்கு தான் இடவசதி இருக்கு. எதிர்பார்த்த கூட்டம் 10,000 சொல்லி தான் ஏற்கனவே கணக்கு காட்டப்பட்டிருந்ததுன்ற மாதிரி போலீஸ் தரப்பு வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. எப்படியா இருந்தாலும் விஜய் பயணம் செய்யற வாகனம் கரூருக்கு வருது. மற்ற இடங்களை சேர்ந்தவர்களும் அந்த வாகனத்துக்கு பக்கத்துல பின்னாலன்னு சொல்லி அதிகமான கூட்டம் அந்த இடத்துக்கு கூடுறதுக்கு ஆரம்பிக்குது. விஜய் உரையாற்றி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுது. மின்சாரம் துண்டிக்கப்படுது. மின்சாரம்ன்றது மெயின் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அந்த ஜெனரேட்டர்கள் பொருத்தப்பட்டு ஜெனரேட்டர்ல தான் சில மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கு. மின்சார இணைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஜெனரேட்டர் வந்து ஆஃப் பண்ணப்பட்டது என்ற ஒரு தகவல் வெளிவருது. இது வெளிநபர்கள் யாராவது வந்து ஆஃப் பண்ணி இருக்கிறாங்களா என்றது இதுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி. இன்னும் ஒரு பக்கம் ஒரு சில செய்திகளில் சொல்லப்படுற விஷயம், அந்த மின் கம்பத்தில் ஒரு சில நபர்கள் ஏறினதை காரணமாக கொண்டு அந்த பகுதிக்கான மின்சாரம் மட்டும், அந்த ஜெனரேட்டர் மட்டும் ஆஃப் பண்ணப்பட்ட சொல்லியும் இன்னும் ஒரு சில செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. மின்சாரம் தடைப்படுது. அந்த நேரத்தில இருந்து கூட்டம் வந்து தள்ளுமுள்ளு படுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் இந்த சம்பவம் வந்து ஆரம்பமாகி இருந்ததுன்னு சொல்லியும் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சம்பந்தமா உரையாற்றுறதுக்கு கூட்டம் முடிகிற தருவாயில இருக்கு. செந்தில் பாலாஜி சம்பந்தமா விஜய் வந்து உரையாற்றுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு பாட்டு பாடுறாரு. போட்டலுக்கு 10 ரூபாய் என்ற மாதிரி ஒரு பாடலை பாடினதும் கூட்டம் வந்து இன்னும் ஆரவாரம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. என்று சொன்ன இந்த கூட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமே செந்தில் பாலாஜி நேரடியாக விமர்சிக்கப்படுவார் என்றது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24x7 24x7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாரா? இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு கூட்டம் நடந்து முடியுது. விஜய் அந்த இடத்துல இருந்து வெளியேறாரு. ஆனா அந்த கடைசி மின்சாரம் தடைப்பட்டதுல இருந்து செந்தில் பாலாஜி சம்பந்தமா உரையாற்றின அந்த நேரம், அதுக்கு பிறகு அவர் வெளியேறின அந்த நேரம், இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த நெரிசல் ஏற்படுது. அதுக்குள்ளதான் மூச்சு திணறல் ஏற்பட்டு பல நபர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் 40 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. 10 குழந்தைகள் உட்பட என்றது இதில் இருக்கிற இன்னும் ஒரு துயரமான செய்தி. இதை பற்றின விசாரணைகள் வந்து இப்ப நடத்தப்படும் சொல்லி ஒரு தனிநபர் விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை நடத்தப்படும் சொல்லி எதிர்க்கட்சிகள் உட்பட பல நபர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் உயர் நீதிமன்றத்தில் சென்னை கிளையில வந்து ஒரு மனுவை பதிவு செய்திருக்கு. நாளைக்கு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கு. ஏன் இந்த கூட்டத்தில் சன நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களினுடைய குடும்பங்களை பார்க்கறதுக்கு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போகலன்ற மாதிரியான விமர்சனம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்கலாம் என்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து வேற வேற பதில்கள் இந்த நேரத்தில் சொல்லப்படுறதையும் பார்க்க முடியுது. ஒரு சில நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு அவரால் போக முடியாது என்று சொன்னா, ஏற்கனவே ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு. மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற அந்த குடும்பங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த இடத்துக்கு போறது சரியானது கிடையாது என்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னும் ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கைது செய்யப்படணும் என்ற மாதிரியான கோரிக்கைகள் இன்னும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. இந்த சம்பவம் என்றது இயற்கையா நடந்திருக்கிற ஒரு விஷயமா, இல்லாட்டி இதுக்கு பின்னால் இருக்கிற ஏதாவது சதி முயற்சிகள் நடந்திருக்கான்ற பல கேள்விகள், பல சந்தேகங்கள் தொடர்ச்சியா பல ஊடகங்களாலையும் கூட முன்வைக்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அரசியல் கூட்டம், அரசியல்வாதி கலந்து கொள்ற கூட்டம் நடத்தப்படுதுன்னு சொன்னா அதுல இந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே இதுல கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. இந்த கூட்டத்தை குழப்பறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம். அது சந்தேகத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் வந்து முன்வைக்கப்படுது. ஒரு சில நபர்களினுடைய
போட்டோஸ் வெளிவந்திருக்கு. செந்தில் பாலாஜியோட நெருக்கமா இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த கூட்டத்திலையும் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் சன் நியூஸுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கார்டு கொடுக்கிறார். இந்த கூட்டம் வந்து உரிய முறையில் ஏற்பாடு செய்யப்படல என்ற மாதிரி அந்த மாதிரியான தகவல்கள் ஒரு பக்கம் வெளிவருது. ஆனா ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஏற்பாடுகள் சம்பந்தமா பல கேள்விகள் இருக்கு. இதுக்கு முதல்ல நடந்த பல மாநாடுகளை இந்த கட்சி வந்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கு. எந்த விதமான சர்ச்சையும் ஏற்படக்கூடாது, எந்த விதமான கேள்விகளும் முன்வைக்கப்படக்கூடாது என்று சொல்லி நூற்றுக்கணக்கான வாகனங்கள், பல ஆம்புலன்ஸ் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது, மருத்துவ வசதிகள் சொல்லி எல்லா வசதிகளோடையும் மாநாடுகள் நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த இடத்துல நடத்தப்பட்டிருக்கிற கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பொறுப்பு என்றது இதுல வந்து முற்றுமுழுதா நிறைவேற்றப்படலை. சொன்ன ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரியான ஒரு இடத்துல கூட்டத்தை நடத்துற சந்தர்ப்பத்தில் அதுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் என்றது போதுமானதா இல்லைன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு பக்கம் போலீஸுக்கு வந்து இருக்கிற பொறுப்பையும் சாதாரணமா அப்படியே தட்டி கழிச்சு போக முடியாது. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நடத்தப்படுதுன்னு சொன்னா அந்த மாநிலத்தினுடைய பாதுகாப்பு துறைக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. சாதாரணமா இந்த மாதிரியான அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது எல்லா நாடுகளிலும், இலங்கையிலையும் நடக்கும், தமிழ்நாட்டிலையும் அது பெரும்பாலும் நடக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு புலனாய்வு அறிக்கை வந்து கொடுக்கப்படும், இப்படி ஒரு கூட்டம் நடத்தப்பட இருக்கு, இந்த அளவுக்கு கூட்டத்தை இந்த கட்சி எதிர்பார்க்குது. ஆனா இந்த கூட்டத்தில் வந்து இதை விட அதிகமான மக்கள் இல்லாட்டி அதை விட குறைவான மக்கள் கலந்து கொள்ளலாம், இதுல ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம், இதுல வெளித்தரப்பை சேர்ந்த இந்த மாதிரியான நபர்கள் கலந்து கொள்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லி ஒரு புலனாய்வு ரிப்போர்ட் வந்து பாதுகாப்பு துறைக்கு வந்து கிடைக்கும். அப்படியான ஒரு அறிக்கை கிடைச்சிருந்ததா? அப்படி கிடைச்சிருந்தும் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்ற பல கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரியான பல சர்ச்சைகளுக்கு மத்தியில தான் இந்த 40 பேருடைய மரணம் நிகழ்ந்திருக்கு. விசாரணைகள் நடத்தப்படுறதா சொல்லப்படுது. என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.